Hi everyone, you are welcome to our channel. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக எக்ஸலில் யூஸ் பண்ணுற டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபைண்ட், ரீப்ளேஸ், டிஸ்கவுண்ட் இது 3 பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஃபைண்டோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Ctrl+F, ரீப்ளேஸோட ஷார்ட்கட்டு பார்த்தீங்கன்னா Ctrl+H. இதுக்காக நான் ஒரு சின்னதாக ஒரு ஒர்க் ஷீட் போட்டிருக்கேன். இப்போ ஃபைண்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபைண்ட் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 60 நேம் எழுதிருக்கேன், டைப் பண்ணிருக்கேன். அவங்களோட நம்பர்ஸ் போட்டிருக்கேன், சீரியல் நம்பர் ஒரு பர்டிகுலர் நம்பராக போட்டிருக்கேன். ஓகேங்களா? இல்லை நம்ம பர்டிகுலராக ஒருத்தங்க நேம் கண்டுபிடிக்கணும். இப்போ 60 நேமில் வந்து ஒரு நேம் கார்த்தி அப்படி தெரினா இப்போ 20ஆவது இருக்குது. இப்போ பாண்டியன் ஒரு நேம்லாம் அப்படி இப்படியே தேடிக்கிட்டே போகணும்ல. இது ஈஸியாக எப்படி பார்க்கணுன்னா Ctrl+F கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன நேம் வேணும், எக்ஸாம்பிள் பூஜாவை நம்ம டைப் பண்ணால் பூஜாவில் வந்து இந்த இடத்துல நிற்கும். இது எத்தனை பூஜா இருக்காங்க பார்த்தா இதில் ஒரு பூஜா தான் இருக்காங்க. இப்போ கோபி கொடுத்துனேன், கோபிலேருந்து நிற்கிறாங்க. தெரியுதுங்களா? கோபி 21ஆயிரத்தில் கோபி இருக்குதுன்னு சொல்லி காமிக்குது. இது ஃபைன். நம்மளுக்கு என்ன தேவையோ நம்மளுக்கு என்ன தேவையோ அதை இந்த இடத்துல போட்டோன்னா அந்த இடத்துல போய் இந்த பாக்ஸ் வந்து நிற்கும். இப்போ இது நேமுக்கு மட்டும் இல்லை, இப்போ நம்பர்ஸ் இருக்கும். இப்போ 9000 டைப் பண்ணுறேன். 9000னா 39,000 ஒன்று இருக்குது, 69,000 ஒன்று இருக்குது, 90,000 ஒன்று இருக்குது, 9,000 ஒன்று இருக்குது, 4 இருக்குது. இந்த 4 நம்ம எக்ஸாக்டாக எடுக்கணும்னா 39ல் ஒன்று தான் இருக்குது. ஓகேவா? இது ஃபைன். ஓகேங்களா? அடுத்தது இது ரீப்ளேஸ். இதுக்கு வந்து Ctrl+H இப்போ நான் ஒர்க் ஷீட் வந்து நான் வந்து சின்னதாக கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு மொத்தம் 23 ஊர் சிட்டி நேம் கொடுத்துருக்கேன். இதே வந்து பெருசாக இருந்துச்சுன்னா வந்து ஈஸியாக அப்படி இந்த ஒர்க் ஷீட்டில் இது பண்ணணும். பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் இப்போ நான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கடலூர் அப்படின்ற ஊர் நேம் சிட்டி நேம் இருக்கா, இந்த கடலூர் இருக்க நேம் எல்லாத்தையும் வந்து இவங்க புதுக்கோட்டையாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, கடலூர், அப்போ கடலூர்ன்றதில் புதுக்கோட்டை அப்படி டைப் பண்ணுவாங்க. ஒன்றுத்துக்கும் கடலூர், எங்கெங்கெல்லாம் கடலூர் இருக்கோ அங்கே புதுக்கோட்டைன்னு சொல்லி டைப் பண்ணுவாங்க. அதை பண்ணிட்டு இருப்பாங்க. இது இப்படி பண்ணுறதுக்கு அதுக்கு பதில் என்ன பண்ணணும்னா Ctrl+H கொடுக்கணும். Ctrl+H கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன தேவையில்ல, கடலூர் அதுபோல் என்ன தேவை, புதுக்கோட்டை. கொடுத்துட்டு ரீப்ளேஸ் ஆல் டன் வி மேட் 5 ரீப்ளேஸ்மெண்ட். அதாவது 5 நம்பரை வந்து மாற்றிருக்கு. கடலூர்னு 5 இருந்துச்சு, அது ஒரே ஷாட்டில் புதுக்கோட்டையாக மாற்றிடுச்சு. ஓகேங்களா? திரும்பி வேறு எதாவது போடுறேன். இப்போ நாங்கள் இப்போ ஒன்று ஒன்றா மேனுவலாக நம்ம டைப் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே ஷார்ட்டில் இப்படி மாற்றுது.
இது இப்போ நான் 60 நம்பர் கொடுத்ததால இது ஈஸியாக தெரிஞ்சிடுச்சு. இது பெரிய ஷீட்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாக மாற்றுறது இப்படி பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். கடலூர் கடலூர் மொத்தம் 4 இருக்குது. ஓகேங்களா? இப்போ பழைய ஃபார்முலா நம்ம இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறோம். Ctrl+H கொடுத்தாச்சு. நம்மளுக்கு வந்து கடலூர் பதிலாக புதுக்கோட்டை தேவை கொடுத்தாச்சு. இப்போ கடலூர் இந்த இடத்துல எல்லாமே புதுக்கோட்டையாக மாறிடுச்சு. இப்போ புதுக்கோட்டை 7 இருக்குது. கடலூர் 0, புதுக்கோட்டை 7. இந்த டேட்டா வேலிடேஷன் எப்படின்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். கன்னியாகுமரி 1, காஞ்சிபுரம் 1, மதுரை 1. மதுரை 1 தான் இருக்குது. ஓகேங்களா? டபுள் த நேம் இருந்தால் என்ன இருக்கோ சொல்லி வந்துடும். இப்போ நம்ம லாஸ்ட்டில் புதுக்கோட்டையை மாற்றணும். புதுக்கோட்டையில் இன்னொரு கிராஸ் செக் பண்ணிக்கலாம். புதுக்கோட்டை இப்போ 7 இருக்கணும். 7 இருக்குது. இதுதான் ஃபைண்டுக்கும் ரீப்ளேஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. ஃபைண்டுன்றது ஷார்ட்கட்டு பார்த்தீங்கன்னா Ctrl+F, ரீப்ளேஸோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Ctrl+H. இதிலே இன்னொன்று கொடுத்துருக்கேன், டிஸ்கவுண்ட். இப்போ வந்து இந்தந்த ப்ராடக்ட் வந்து இவங்களுக்கு டெலிவரி ஆகுது. அதோட அமௌண்ட்டும் அந்த அமௌண்ட்டுக்கு உண்டான டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜும் வித் டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டு, ஃபைனல் அமௌண்ட்டு இது எப்படி பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் காமிச்சிடுறேன். equal to amount value multiply percentage கொடுத்தனா டிஸ்கவுண்ட் அமௌண்ட் வரும் 375 ரூபா. 2500 15% வேல்யூ பார்த்தீங்கன்னா 375 ரூபா. இப்போ 2500 375 போச்சுன்னா 2125 ரூபா. இப்போ 2500 உள்ள பொருள் 15% டிஸ்கவுண்ட்னா 2125 ரூபா, 375 ரூபா டிஸ்கவுண்ட்டு. இது எல்லாத்துக்கும் எப்படி காப்பி பண்ணுன்னா, இந்த காலத்தில் வச்சுக்கிட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான். Ctrl+D. டேட்டா வேல்யூவேஷன் பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட், பாய்.